Hello, greetings to you, my dear students. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா JEE Advance 2024 ரிப்போர்ட்டை தான் my dear students கம்ப்ளீட்டா டீகோட் பண்ண போறோம். ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு இந்த PDF வந்து காமிச்சிருப்பேன். என்னோட வீடியோஸ் நீங்க கண்டினியூஸா பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் வந்து மோஸ்ட் டஃபஸ்ட் கொஸ்டின், அதாச்சும் மோஸ்ட் நாட் அட்டெம்ப்டட் கொஸ்டின் பை ஸ்டூடெண்ட்ஸ்ன்ட்டு ஒரு கொஸ்டின், ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கொஸ்டின் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 3D ஜியோமெட்ரியில் அந்த கொஸ்டின் நடத்தியிருந்தேன். அந்த கொஸ்டின் நான் சொல்லி தர்றப்ப இந்த ரிப்போர்ட்டை தான் காமிச்சு ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த ரிப்போர்ட்ல கொஸ்டின் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காமிச்சு இந்த கொஸ்டின் ஸ்டாட்டிஸ்டிக்ல ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு 3 ப்ராப்ளம் சால்வ் பண்ண மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பேப்பர் 1ல இருந்து பேப்பர் 2ல ஒரு கொஸ்டின் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுத்துக்கான அதாச்சும் டோட்டலா பாத்தீங்கன்னா 34 கொஸ்டின் 17 34 கொஸ்டின்ஸ் இருக்கு. ரெண்டு வீடியோமே நான் வந்து கூடிய சீக்கிரம் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ரெண்டுத்தோட கம்ப்ளீட் சொல்யூஷன் டீடைல்டா பொறுமையா அனலைஸ் பண்ணி எந்த அளவுக்கு நீங்க சிம்பிளா சால்வ் பண்ண முடியுமோ அதை வந்து நான் உங்களுக்கு டீடைல்டா சொல்லி தரேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த PDF தெரிஞ்சுக்கிற மூலமா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத எல்லாமே நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோல மொத்தம் 1200 பேஜ் இருக்கு. நம்ம அதை ஃபுல்லா பார்க்க போறது இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுல இம்பார்ட்டண்டா நீங்க எந்தெந்த விஷயம் முக்கியமா தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்த்துடலாம். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் மறக்காம பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்பதான் வந்துட்டு நீங்க கிளியர் கட்டா எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதான் ரிப்போர்ட். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன், இந்த அக்னாலஜ்மெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் கண்டென்ட்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜாயிண்ட் அட்மிஷன் போர்ட், நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன், ஜாப் இவங்க தான் வந்துட்டு JEE அட்வான்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, NTA கண்டக்ட் பண்ண மாட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ JEE மெயின்ஸ் வெர்சஸ் JEE அட்வான்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுலேயே நான் வந்து உங்களுக்கு இதை பத்தி டீட்டெயில்டா நான் வந்து உங்களுக்கு சொல்லிருப்பேன். அடுத்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், இதெல்லாமே வந்துட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும். இது வந்துட்டு முக்கியமா சொல்ல போனா உங்களுக்கு அட்மிஷனுக்கு முன்னாடி வரும். எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி, அதுக்கப்புறம் JEE Advance 2024 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நமக்கு முக்கியமா இப்ப பார்க்க போறது இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த JEE Advance 2024 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இதுல இருந்தா நம்ம நிறைய விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். குறிப்பா கேட்டகரி வைஸ் எவ்வளவு கட் ஆஃப் வந்திருக்கு, கேட்டகரி வைஸ் எத்தனை பேர் அட்டென்ட் பண்ணிருக்காங்க, இந்த பேப்பர் வந்துட்டு ஈஸியா டஃபா எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வாங்க போவோம். ஸோ அதுக்கப்புறம் குவாலிஃபைங் கிரிட்டேரியா, JEE Advance 2024 ரிசல்ட், கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ். இந்த கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் எடுத்து தான் நான் வந்து இல்ல கொஸ்டின் வைஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதை வச்சுதான் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். எந்த கொஸ்டின் ரொம்ப டிஃபிகல்ட் கொஸ்டின் அதெல்லாம் எல்லாமே இந்த வீடியோல பார்ப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். போன வருஷம் யார் கண்டக்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் IIT மெட்ராஸ் அவங்க தான் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மற்ற IITஸ்ல யார் யாரெல்லாம் டைரக்டர்ஸ் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஜாயின். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ், இவங்க வந்து எத்தனை பேர் சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் வாஸ் டிசைடட் த கேட்டகரி வைஸ் த டாப் 2,50,000 கேண்டிடேட்ஸ். 2 லட்சம் பேர் தான் சூஸ் பண்ணலாம்னு நினைச்சாங்க. ஆனா பட் அவங்க ஓவரால செலக்ட் பண்ணது பாத்தீங்கன்னா 2,50,284 கேண்டிடேட்ஸ் வந்து சூஸ் பண்ணிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸ்க்ளூடிங் 260, அதாச்சும் ஃபாரின் கேண்டிடேட்ஸ் இல்லாம இத்தனை பேர் இந்தியால இருந்து நமக்கு வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. JEE மெயின்ஸ்ல இருந்து JEE அட்வான்ஸ்க்கு நான் அதுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூப்பர் நியூமரசி சீட்ஸ் இன்க்ளூடிங் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ். அவங்களுக்கு வந்து சூப்பர் நியூமரரினா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சீட் அலாட்மெண்ட், ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்குன்னு எக்ஸ்ட்ரா தனியா சீட் அலாட்மெண்ட் இருக்கு. அதை தான் அவங்க சொல்லிருக்காங்க. பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஃபீமேல் ஒன்லி சீட்ஸ் 3,480. அதனால கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஆடட் அட்வான்டேஜ் தான். உங்களுக்கு வந்து ரிசர்வ் 3,480 சீட்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்லி ரிசர்வ்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால இந்த சீட்லாம் வந்துட்டு நீங்க முடிஞ்ச அளவு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, through gender neutral pool. அதுக்கப்புறம் overall percentage of the female candidates admitted to IITs in 2024 is 19.75%. இத்தனை பேர் வந்துட்டு IITஸ்ல ஓவராலா இந்த கோட்டா அது இல்லாம அவங்க எக்ஸ்ட்ராவா சேர்த்து டோட்டலா பாத்தீங்கன்னா 19.75% வந்துட்டு எலிஜிபிள் ஆயிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பர்சன் வித் டிசபிலிட்டி, இவங்களுக்கு தான் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் உங்களுக்கு வந்து எல்லாத்துலயுமே 5% சீட் அலாட்மெண்ட் இருக்கு. அது இல்லாம அவங்க வருஷத்துக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அலாட் பண்றாங்க. ஆனா
அட்டன் பண்றது ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஏன்னா உங்களுக்கே தெரியும் பிடபிள்யூடி, பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, அவங்களுக்கு வந்துட்டு சயின்ஸ் படிக்கிறவங்க ரொம்ப கம்மி, மேக்ஸிமம் ஆர்ட்ஸ் தான் போவாங்க. ஸோ நீங்க சயின்ஸ் குரூப் எடுத்து நீங்க ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம், ஜெய் மெயின்ஸ்ல கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்தாலே போதும், உங்களுக்குலாம் ஈஸியா ஐஐடி கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்குலாம் சான்ஸ் கொடுக்கறதுக்காக ரெடியா இருக்காங்க ஐஐடிஸ். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கான இது சொல்லிருக்காங்க 40% FAQஸ்லயும் பாத்தீங்கன்னா frequently asked questionல இது ஒரு கொஸ்டினா இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து 40% மேல இருக்கணும் டிசபிலிட்டி, அது கீழே இருந்துச்சுன்னா இன்னும் செர்டன் ப்ரொசீஜர் இருக்கு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து இந்த PWBD இந்த கோட்டா வந்து தருவாங்க, இல்லனா வந்து உங்களுக்கு இந்த கோட்டால சீட் அலாட்மெண்ட் வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சீட்ஸ் ஃபார் OCI PIO கேண்டிடேட்ஸ் இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு இந்தியன் நேஷனல்ஸா கன்சிடர் பண்ணுவாங்க. பட் இவங்களாம் ஃபாரினர்ஸ் தான், அவங்க ஃபாரினர்ஸ், ஆனா இந்த கேட்டகரியில வருவாங்க. இவங்களும் வந்துட்டு காமன் ரேங்கிங் லிஸ்ட் ஜென்ரல்ல தான் வருவாங்க. அதுதான் வந்துட்டு இவங்க சொல்றாங்க 179 கேண்டிடேட்ஸ் வந்து ஹேவ் குவாலிஃபைட் அட் த டைம் ஆஃப் சீட் அலாகேஷன். இத்தனை பேர் வந்துட்டு அலாகேட் ஆயிருக்காங்க அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ரிப்போர்ட் இதுல வந்து கிடைக்கும். வாங்க இன்னும் நம்ம நிறைய இருக்கு பார்ப்போம். அடுத்து ஸோ இது இல்லாம மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சூப்பர் நியூமரரி சீட்ஸ் ஃபார் ஃபாரின் நேஷனல்ஸ் அண்ட் டிஎஸ் கேண்டிடேட்ஸ். ஸோ இந்த இடத்துல டிஎஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களோட பேரண்ட்ஸ் யாராவது டிஃபென்ஸ்ல இருந்து அதெல்லாம் டிஎஸ் அதோட கரெக்டா என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஏதோ வார்லயோ ஏதோ ஒரு ஃபைட்ல அவங்க வந்து நம்ம நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இவங்க வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு சீட் அலாட்மெண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீட் தராங்க. சூப்பர் நியூமரரினா அதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு அவங்களுக்கு செர்டன் சீட் ரிசர்வ்டா வச்சிருக்காங்க செர்டன் ஐஐடிஸ்ல. அதுதான் டிஎஸ் கேண்டிடேட். ஸோ டிஃபென்ஸ்ல இருந்து உங்க பேரண்ட்ஸ் யாராவது நம்ம நாட்டுக்காக உயிர் தியாகமோ இல்லைன்னா வந்துட்டு அவங்களுக்கு பிசிக்கலா ஏதாச்சும் ஒரு விஷயம், இப்ப கை இழக்கிறது அந்த மாதிரி அவங்க வந்து பிடபிள்யூடி அவங்க மாறி இருந்தாலுமே நீங்க வந்து அந்த டிஎஸ் கேண்டிடேட்ல வருவீங்க. ஸோ அதுக்கான சர்டிபிகேட்லாம் நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இல்லைன்னா அட் லாஸ்ட் உங்களுக்கு சீட் கிடைக்கிற நேரத்தில் இல்லாம போயிடும். ஸோ இந்த கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. நீங்களாம் வந்துட்டு உங்களுக்கான இந்த ப்ரிவிலேஜை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டேட் ஆஃப் JEE Advanced 2024. போன வருஷம் May 26 நடத்துனாங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா May 18 நடத்த போறதா சொல்லிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருந்தேன், IIT கான்பூர் இந்த வருஷம் நடத்துறாங்க. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதான் சொல்லிருக்காங்க பாத்தீங்களா, நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட்ஸ் அண்ட் குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் அவுட் ஆஃப் 2,50,000. நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அவங்க 2,50,000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் கலெக்ட் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. ஆனா 2,50,284 எக்ஸ்ட்ராவா 284 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு சேர்ந்துட்டாங்க எலிஜிபிள். அதாச்சும் 284 பரவாயில்ல, அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஆட் பண்ணிருக்காங்க. இதுல 1,86,584 கேண்டிடேட்ஸ் தான் ஜெய் அட்வான்ஸ்க்கு ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு இல்ல சார் நமக்கு வந்து இந்த ஜெய் மெயின்ஸ் மார்க்கே போதும், இல்லைன்னா நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லாம மறந்துருக்கலாம், அந்த டேட் விட்டுருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனா ரிஜிஸ்டர் பண்ணவங்கன்னு பாத்தீங்கன்னா 1,86,000 தான் ஜெய் அட்வான்ஸுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுல 1,80,200 கேண்டிடேட்ஸ் தான் போத் பேப்பர்ஸ், ரெண்டு பேப்பருமே அப்பியர் ஆனவங்க. இவங்க இவ்வளவுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 1,80,000 ஸ்டூடெண்ட்ஸ் தான். அதாச்சும் 2,50,000ல 70,000 ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுத வரவே இல்லை, அவங்க குவாலிஃபைடா இருந்தோம். Out of the candidates who took the examination, the number of qualified candidates was, இந்த எக்ஸாம் 1,80,000 பேர் எழுதி இதுல குவாலிஃபை ஆனவங்க, அதாச்சும் ஐஐடிஸ்க்கு குவாலிஃபை ஆனவங்க எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 48,248 மெம்பர்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க தான் வந்துட்டு டாப் ஐஐடிஸ், டாப் என்ஐடிஸ் ஜோசா கவுன்சிலிங் மூலமா, அந்த ஜோசா கவுன்சிலிங்ல இருக்க இந்த 121 இன்ஸ்டியூட்ஸ், மொத்தமா ஜோசா கவுன்சிலிங் கீழே 121 இன்ஸ்டியூட்ஸ் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுல டாப் இன்ஸ்டியூட்ஸ்ல போனவங்க இவங்க மட்டும்தான், இவங்க தான் ஜெய் அட்வான்ஸ் குவாலிஃபைட் ஆனவங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சிட்டிஸ் அண்ட் சென்டர்ஸ் இதெல்லாம் சொல்லிருக்காங்க, இதெல்லாம் நமக்கு அவ்வளவா இம்பார்ட்டன்ட் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லிருக்கேன் இந்த எக்ஸாம் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில மட்டும்தான் இருக்கும். ஜெய் மெயின்ஸ் மாதிரி நிறைய லாங்குவேஜஸ்ல இந்த எக்ஸாம் நடத்த மாட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். So qualifying criteria, the criteria advised in the information brochure. இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர்ல என்ன அட்வர்டைஸ் பண்ணிருக்காங்கன்னா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 2024ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் லோவர்
கம்மி பண்ணிட்டாங்க டு இன்க்ளூட் கேண்டிடேட்ஸ் அட்லீஸ்ட் 2 டைம்ஸ். அதாச்சும் ஒரு அவைலபிள் சீட் இருக்குன்னா அவங்க 2 இடத்துக்கு வந்துட்டு அப்ளை பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். முன்னாடி பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் நிறைய இருந்துச்சு. இந்த வருஷம் அது வந்து 2 தான் அப்படிங்கிற மாதிரி ஈச் கேட்டகரி ஒரு கேட்டகரியிலையும் 2ங்கிற மாதிரி குறைச்சிட்டோம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. அவ்வளவுதான். டோட்டல் 1,80,200 கேண்டிடேட்ஸ் எழுதுனதுல டோட்டல் இது முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த 48,248 கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாங்குறவங்க எல்லாருமே அப்படியே வந்துருங்க அப்படி கிடையாது. இதுலயே வந்துட்டு கேட்டகரி வைஸ் இருக்கு மை டிஸ்டன்ஸ். கேட்டகரி வைஸ் பிரிச்சு தான் 48,000. ஸோ இதுல காமன் ரேங்கிங் இந்த 48,000ல 27.30% தான் காமன் ரேங்கிங், அதாச்சும் ஜெனரல் கேட்டகரி. அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ்க்கு 27% தராங்க. ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு இதுல இருந்து 15%, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அண்ட் 7.58% ஃபார் ப்ரிப்பரேட்டரி கேண்டிடேட்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுல ப்ரிப்பரேட்டரி கேண்டிடேட்ஸ்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கேட்டகரி இருக்காங்களா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு 15.17% ஒதுக்கிட்டாங்க. சம் ஸ்டூடெண்ட்ஸ் இதுல வந்துட்டு க்ளோஸா வந்திருப்பாங்க, ஆனா கிளியர் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இவங்களுக்கு அந்த எக்ஸ்பெக்டட் மார்க் அந்த குவாலிஃபைங் மார்க் வராம இருக்கும், ஆனா கொஞ்சம் நெருங்கி வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த பேர் இருக்கு ப்ரிப்பரேட்டரி கேண்டிடேட்ஸ். ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ்ன்ட்டு ஃபர்ஸ்ட் ஐஐடிஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லா ஐஐடிஸ் இல்லை, ஆனா நிறைய ஐஐடிஸ்ல இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது என்ன அந்த ப்ரிப்பரேட்டரி கேண்டிடேட்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் நீங்க வந்து ஐஐடிக்குள்ளார ஐஐடிக்கு தான் சேர்ந்துருவீங்க. அங்க வந்து உங்களுக்கு ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் உங்களுக்கு வந்து சொல்லி தருவாங்க. நீங்க அடுத்த 4 வருஷம் எப்படி இருக்கும் அதுக்கான ஒரு சின்ன ட்ரைனிங் கோர்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு வருஷம் நீங்க ஃபுல்லா ஐஐடி ப்ரொஃபசர்ஸே உங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க, உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க 4 இயர்ஸ் படிக்கிறப்ப உங்களுக்கு ஸ்ட்ரகிள் இல்லாம இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதாச்சும் இவங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்களும் பிரில்லியன்ட் தான், நான் இல்லைன்னுலாம் சொல்லல. ஆனா அங்க வந்துட்டு அவங்களோட போட்டி போட்டு படிக்கிறதுக்கோ நம்மளால முடியாம இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதனால டிப்ரெஷனுக்கு ஆளாகிறாங்க. அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்துட்டு நெருங்கி வந்திருக்கீங்க அப்படின்ட்டு நம்ம ஐஐடிஸே ஒரு ஃபெசிலிட்டி பண்றாங்க. அதுதான் இந்த ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் ப்ரிப்பரேட்டரி கேண்டிடேட்ஸ். இது வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இந்த 3 கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான், ஜெனரல் கேட்டகரிக்கு கிடையாது. ஸோ இவங்களுக்கு வந்து இது ஒரு ப்ரிவிலேஜ். நீங்க வந்துட்டு கொஞ்சம் க்ளோஸா மார்க் எடுத்திருந்தீங்கன்னா அவங்களே வந்துட்டு ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் உங்களுக்கு 7.58 அதுலயும் வந்து உங்களுக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் உங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கு. ஸோ நீங்க தாராளமா இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் மினிமம் கேட்டகரி இஸ் ஆல்சோ லோவர்ட். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் சப்ஜெக்ட் வைஸ் மினிமம் கிரைட்டீரியா வந்துட்டு கம்மி பண்ணிட்டாங்க. வருஷம் அதாச்சும் ஜெய் அட்வான்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெய் மெயின்ஸ்னா உங்களுக்கு ஓவரால் மார்க் தான். ஆனா ஜெய் அட்வான்ஸ்ல சப்ஜெக்ட் வைஸ் நீங்க மார்க் எடுக்கணும், அஸ் வெல் அஸ் ஓவரால் கேட்டகரி ஓவரால் கட் ஆஃப் நீங்க கிளியர் பண்ணிக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது மாதிரி 2 விதமா இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. இதுல வந்து சப்ஜெக்ட் வைஸ் மினிமம் கிரைட்டீரியாவும் இருக்கு. அது எவ்வளவு குறைச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் குறைச்சிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 8.68 அதெல்லாம் சொல்லிருக்காங்க. அந்த மார்க்ஸ்ல நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆஃப் டோட்டல் குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 7,964 ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணிருக்கதா சொல்லிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆல் இந்தியா ரேங்க் 1 டாப்பர் ஆஃப் ஜேஇ அட்வான்ஸ் எவ்வளவு மார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா out of 360 355 எடுத்திருக்காங்க. அடுத்து he scored 117 marks in maths, 118 120 marks in chemistry. இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அவரோட ஓவரால் மார்க். அவரை பத்தி சொல்லிருக்காங்க. அடுத்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா 42,947 ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ரிஜிஸ்டர்ட் ஃபார் ஜேஇ அட்வான்ஸ் 2024 இத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இதுல வந்து குவாலிஃபைட் ஆனவங்க 7,964. டாப் ஃபீமேல் கேண்டிடேட் ஸ்கோர் 332 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 332 மார்க் எடுத்திருக்காங்க. அவங்களோட பேர்லாம் கீழே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வாங்க ஏஐடி உங்களுக்கே தெரியும், இது வந்துட்டு ஆர்கிடெக்சர் ஆப்டிடியூட் டெஸ்ட். இவங்களே வந்து இந்த பிஆர்க் அந்த கோர்ஸுக்காக மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து ஜோசா seat allotment was conducted under joint seat allocation authority ஜோசா கவுன்சிலிங். ஸோ இந்த ஜோசா கவுன்சிலிங் தான் வந்துட்டு சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் வந்து பண்றவங்க. இந்த கவுன்சிலிங் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். as per the rules இவங்க வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க. பிசினஸ் ரூல்ஸ் அதெல்லாம் சொல்லிருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் ஹேவிங் யூடி ஐடி கார்டு இந்த இது கார்டு எல்லாம் உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. அதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். The physical verification for all other PW candidates is facilitated at various IITs and NITsல அவங்களுக்கு ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் ஆஃப் சீட் அலாட்மெண்ட்
டோட்டலா பாத்தீங்கன்னா 5 ரவுண்ட்ஸ் இருக்கும். இதுல எல்லாமே உங்களுக்கு ஆன்லைனா இருக்கும். 6th ரவுண்ட் வந்து உங்களுக்கு பிசிக்கலா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வந்து காலேஜுக்கு போகணும். அங்க போயிட்டு உங்களோட அட்மிஷன் ப்ராசஸ் நீங்க முடிச்சிட வேண்டியதுதான். ஆல் த 121 இன்ஸ்டிடியூட்ஸ் மொத்தமா பாத்தீங்கன்னா ஜோசா கவுன்சிலிங்ல 121 இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வெப்சைட் போனீங்கன்னா நீங்களே பார்க்கலாம் மொத்தம் எத்தனை இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. இங்க பாத்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ 23 ஐஐடிஸ் இதுக்குள்ளார வந்துடும். அதுக்கப்புறம் NITs 32 NITs, அதான் மொத்தமா 31 NITs தான் இருக்கு. இதுல வந்து லாஸ்ட்ல இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த காலேஜ் இந்த இன்ஸ்டிடியூட் அவங்க இன்க்ளூட் பண்ணதுனால 32 அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த கோர்ஸ்லாம் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டிலேயும் ஒன்று இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். காஞ்சிபுரம்ல IIIT இருக்கு. அது நம்ம தஞ்சாவூர்லயும் ஒரு காலேஜ் இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் இருக்கு. இது வந்து IIIT மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அதுக்கப்புறம் அதர் GFTIs மற்ற காலேஜ் ஒரு 40 காலேஜ் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுல வந்துட்டு நம்ம தஞ்சாவூர்ல ஒரு காலேஜ் இருக்கும். புதுச்சேரியில் ஒன்று இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், புதுச்சேரி டெக்னாலஜி யூனிவர்சிட்டி, அதுவுமே வருது நம்ம ஜோசா கவுன்சிலிங்ல. இதோ இங்க பாத்தீங்களா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இங்க மார்க் பண்ணுங்க நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் தஞ்சாவூர். இதுவும் வந்துட்டு ஒரு நேஷனல் இன்ஸ்டிடியூட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்க வேணாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஜோசா கவுன்சிலிங் கீழே வர இன்ஸ்டிடியூட்ஸ். உங்களுக்கு 121 இன்ஸ்டிடியூட்ஸும் இந்த பார்ட்டா காமிச்சிட்டேன். அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க டீட்டெயிலா எல்லா இன்ஸ்டிடியூட்ஸும் நீங்க வந்து ஒன்னா அந்த கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நீங்க வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வாங்க withdrawal and exit options. இதெல்லாம் வந்து அப்ப நடக்கிறப்ப இருக்க process my dear students. Reporting centers of IITs. All 23 IITs acted as a online reporting centers for document verification. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு எல்லா 23 ஐஐடிஸும் அவங்க வந்து அலாட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ரிஜிஸ்டர்ட் ஃபார் ஜோசா கவுன்சிலிங். போன வருஷம் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எத்தனை பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 2,07,241 கேண்டிடேட்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. என்ன சார் இது வந்துட்டு 2,50,000 JEE அட்வான்ஸுக்கு குவாலிஃபை ஆனாங்களே அப்படின்னா, ஆமா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதுல வந்து 2,07,000 தான் வந்துட்டு அப்ளை பண்ணிருக்காங்க. நிறைய பேர் வந்து கிடைக்காதுன்னு விட்டுருக்கலாம், நிறைய பேர் டிராப் பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி அவங்க வந்துட்டு நமக்கு வந்து 2 lakhங்கிறப்ப அவங்க வந்து விட்டுட்டாங்க. அந்த 2 lakh அப்புறம் அந்த ஒரு 40,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஹோப் விட்டுட்டாங்க இதுக்கு நம்ம கிடைக்குது. ஆனா 2 lakh அப்புறம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே அந்த 121 இன்ஸ்டிடியூட்ஸ்ல கொஞ்சம் கம்மி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னு பாத்தீங்கன்னா 23 ஐஐடி சேர்த்தாலே ஒரு 20,000 சீட் தான் வரும். அதுக்கப்புறம் வந்து NITs இருக்கு, NIT 32, அதுலயுமே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 60,000 70,000 சீட் வரும். மிச்சம் இருக்கிறது எல்லாமே எப்படி பார்த்தாலுமே ஒரு 2 lakh ரேங்க்குள்ளார இருக்கிற எல்லாருமே எடுத்துருவாங்க. அதுலயும் குறிப்பா SC STனா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரேங்க் எடுத்திருந்தாலும் நீங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணாம விட்டுட்டாங்க. 2 lakh ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இதுல டோட்டல் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் அவங்க எவ்வளோ சாய்ஸ் ஃபில் பண்ணிருக்காங்க. நான் முன்னாடி சொன்னேன் ஈச் கேட்டகரி 2 times ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அவங்க ரிஜிஸ்டர் பண்ணது 2,86,97,410 இவ்வளோ வந்துட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணிருக்காங்க. இவ்வளோ பேர் ரிஜிஸ்டர் பண்ணதுல 48,000 தான் JEE அட்வான்ஸுக்கு குவாலிஃபைட் ஆனவங்க. அவங்க வந்துட்டு அந்த ஸோ இது வந்துட்டு ஓவராலா பாத்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஓவராலா. அதுக்கப்புறம் இந்த JEE அட்வான்ஸ் கேண்டிடேட்ஸ் குவாலிஃபை ஆனவங்க இவங்க மட்டும் செலக்ட் பண்ணது இவ்வளோ. ஸோ 32,73,159 இவங்க மட்டுமே சூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஜோசா கவுன்சிலிங் அந்த இடத்துல அடிச்சுக்கிற ஒரு நம்பர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ நம்பர்ஸ் வந்து அங்கே அப்படியே மோதிக்கிறாங்க, இவ்வளோ சாய்ஸஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து பார்த்து கேர்ஃபுல்லா பண்ணுங்க. அடுத்து சேஞ்சஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இன் ஜோசா சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி அதில் எல்லாமே நாங்கள் பிஸ்னஸ் ரூல் கரெக்டாக தான் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சீட் அலாட்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். டோட்டல் சீட் கெப்பாசிட்டி இன் ஐஐடிஸ் இன் 2024 வந்து பாத்தீங்கன்னா 17,000 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க வந்துட்டு நிறைய வெப்சைட்லாம் பார்க்கலாம். ஆனா இதுதான் வந்துட்டு ப்ராப்பர் ரிப்போர்ட். 2024ல ஐஐடிஸ்ல இருக்க மொத்த அதாவது 23 ஐஐடிஸ் எல்லா டோட்டல் சீட் கெப்பாசிட்டி இன் ஐஐடிஸ் எல்லா ஐஐடிஸும் சேர்த்து உங்களுக்கு கிடைக்கிறது 17,760 அவ்வளவுதான், இன்க்ளூடிங் 3,005. இதுலதான் ஃபீமேல் சூப்பர் நியூமரரி சீட்ஸ் அது வந்து 3,566 அதையும் சேர்த்து இருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சேர்த்து தான் 17,000 சீட்ஸ் இருக்கு. ஓகே, டோட்டலா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 5th ஃபைனல் ரவுண்ட் ஆஃப் அலாட்மெண்ட் 17,695 சீட்ஸ் தான் வந்து அவங்க அலாட் பண்ணுவாங்க.
எல்லா சீட்டையும் வந்துட்டு அதிலே கொடுத்துட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இன்க்ளூடிங் 10 சூப்பர் நியூமரரி சீட்ஸ் கிரியேட்டட். 10 சூப்பர் நியூமரரி சீட்ஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ் கேண்டிடேட், முன்னாடி சொன்ன டிஃபென்ஸ் கேண்டிடேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதாச்சும் டிஃபென்ஸில் அவங்க ஒர்க் பண்ணி டிஃபென்ஸ் அதாச்சும் நம்ம ஆர்மியில் மிலிட்ரியில் ஒர்க் பண்ணி அதுக்காக உயிர் தியாகம் பண்ணவங்க, அவங்க அதனால வந்துட்டு அவங்க பிடபிள்யூடா மாறினவங்க, அவங்களுக்கான ப்ரிவிலேஜ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த 10 சீட்ஸ். அதுக்கப்புறம் ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் 17 சீட்ஸ் ஃபார் பிரேக்கிங் டைஸ். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டை எல்லாரும் வந்துட்டு ஒரே மார்க் வந்துருவாங்க. இப்போ இந்த 10 சீட்ஸ் தான் கொடுக்குற மாதிரி இருந்திருக்கு, ஆனால் 17 சீட் ஆயிடுச்சு அந்த டையை பிரேக் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லிருக்காங்க. அட் த எண்ட் ஆஃப் ஃபைனல் ரவுண்ட் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் 2 ஃபாரின் கேண்டிடேட்ஸ், அதாச்சும் 2 ஃபாரின் நேஷனல் கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்களாம். அதுக்கப்புறம் 88 கேண்டிடேட்ஸ் ரிஜிஸ்டர்ட் அஸ் OCI PIO காட், அவங்களுக்கு வந்து சீட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி டோட்டலா 17,760. ஆனா நம்ம அப்ளை பண்றப்போ பாத்தீங்கன்னா 17,695 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்க அதுக்குள்ளார தான் நீங்க வந்து போட்டி போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் ஏற்கனவே சொன்ன ப்ரிப்பரேட்டரி கேண்டிடேட்ஸ்னா யாருன்ட்டு டோட்டல் ஆஃப் 208 ப்ரிப்பரேட்டரி கேண்டிடேட்ஸ் வேர் அலாட்டட் சீட் அக்ராஸ் ஆல் IITs. எல்லா IITஸ்லயுமே வந்துட்டு 208, அதாச்சும் ரொம்ப மினிமம் பர்சன்டேஜ் தான். ஆனா பரவாயில்ல, அவங்க வந்து 200 பேருக்கு வந்துட்டு ப்ரிப்பரேட்டரி கேண்டிடேட்ஸா எடுத்து அவங்களே வந்துட்டு ஐஐடிஸே டீச் பண்ணி கோச் பண்ணி நீங்க அடுத்த 4 வருஷத்துக்கு வந்து இப்படிதான் இருக்கும், நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப கிரேட் விஷயம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டியூட்ஸ் யூசிங் JEE அட்வான்ஸ், அதாச்சும் JEE அட்வான்ஸ்ல நீங்க வந்து நல்ல ரேங்கோ மார்க்கோ எடுத்துட்டீங்க, ஆனா உங்களுக்கு ஐஐடியில் இன்ட்ரெஸ்ட் இல்லாம வேற எந்தெந்த இன்ஸ்டியூட்ல நீங்க அக்ராஸ் இந்தியா சேரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் IISc சேரலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோலியம் எனர்ஜி, அதுலயும் நீங்க சேரலாம். ஸ்பேஸ், நீங்க வந்து ஸ்பேஸ் சம்மந்தப்பட்டு நான் படிக்கணும் சார், நான் ஸ்பேஸுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், அது லேர்ன் பண்ணணும், அந்த ராக்கெட் டெக்னாலஜி அதெல்லாம் வேணும்னா நீங்க இங்கேயும் சேரலாம் JEE அட்வான்ஸ் ரேங்க் வச்சு. அடுத்து ராஜீவ்காந்தி இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோலியம் டெக்னாலஜி, இங்கே சேரலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாதிரி இன்ஸ்டியூட் பிரீமியம் இன்ஸ்டியூட்ஸ்லயும் நீங்க JEE அட்வான்ஸ் மார்க் வச்சு சேர்ந்துக்கலாம். இன்னும் JEE மெயின்ஸ் நீங்க கிளியர் பண்ணியிருந்தாலே நல்ல பர்சன்டேஜ்ல நிறைய பிரைவேட் இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு, அங்கேயும் நீங்க வந்து தாராளமா சேர்ந்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க அடுத்து கோர்ட் கேஸ். ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னா 20 கேசஸ் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க. அதுல என்ன கேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 was heard by SC/ST கமிஷன். இந்த SC/ST கமிஷன் மூலமா ஏதோ ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. மொத்தம் 20 கேஸ் போட்டிருக்கதா சொல்லிருக்காங்க. ஸோ கேட்டகரி வைஸ் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து அவங்க 2,50,284 கேண்டிடேட்ஸ் வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. அதில் எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து JEE மெயின்ஸ்ல இருந்து இவங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கீனா அப்சர்வ் பண்ணணும். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில 97,000, அடுத்து ஜென்ரல் EWSல 25,000, அடுத்து OBC நான்-CL இல்ல பாத்தீங்கன்னா 67,000. எப்பொழுதுமே ஓப்பன்லயும் இங்க OBC நான் கிரீமி லேயர்லயும் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுப்பாங்க. ஸோ இந்த 2 கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா நீங்க ரொம்ப கொஞ்சம் ஹெவியா படிக்கணும், அப்பதான் வந்துட்டு கொஞ்சம் நீங்க முன்னாடி வர முடியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா SC ST PWD எல்லாருமே சேர்த்து 3,973 இவ்வளோ. ஆனா இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ரெக்கார்டு கேண்டிடேட்ஸ் ஒரு கேட்டகரியிலையும் எங்களுக்கு வந்து இவ்வளவு பேர் வேணும் 2,50,000. இங்க பாத்தீங்கன்னா ஒரு சிலதுல இப்ப 12,000 எய்ம் பண்றாங்க பாத்துக்கோங்க. PWD 12,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து ஈஸியா எலிஜிபிள் பண்றாங்க. ஆனா வந்து இங்க அப்ளை பண்றது ஷார்ட் லிஸ்ட் பண்றது பாத்தீங்கன்னா 3,000 அவ்வளவு பேர் தான் அப்ளை பண்ணிருப்பாங்க. அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே சான்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்க கோட்டா படி அவங்க 12,000 கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னும் அவ்வளவு பேர் வரல. மேபி இன் ஃபியூச்சர்ல நிறைய பேர் சேர்ந்தாங்கன்னா உங்களுக்கும் மேபி காம்படிஷன் ஹெவி ஆகலாம். அது வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப காம்படிஷன் கிடையாது. நீங்க யாராவது PWD பாத்தீங்கன்னா கொஞ்சம் சில்லாவே இருக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ST 17,000 வேணும். ஆனா இவங்க வந்து 18,000 எடுத்திருக்காங்க. ஏன்னா இங்கெல்லாம் வந்துட்டு கம்மியா தான் ஆயிருக்கு. ஸோ இதுல இருந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இங்க ஒரு கேட்டகரியுமே 1,000 2,000 அந்த மாதிரி வந்து ஏத்திருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க வந்து எல்லாருக்குமே ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜ் எல்லாருக்குமே சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ண 2,50,284. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சம்மரி ஆஃப் கேண்டிடேட்ஸ் இன் JEE அட்வான்ஸ் 2024. இப்போ பாத்தீங்கன்னா இதுல ரிஜிஸ்டர்ட், அதாச்சும் எத்தனை பேர் எழுதியிருக்காங்க இதெல்லாம் வந்துட்டு பார்த்து வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா அப்ப ரிஜிஸ்டர் பண்ணதுல
எவ்வளோ பேர் இருந்து இவ்வளோ பேரா மாறி இருக்காங்க. அப்போ வந்துட்டு நமக்கு காம்படிஷன் லெவல் எப்படி இருக்கு, நம்ம கேட்டகரியில எத்தனை பேர் வர்றாங்க, நம்ம கேட்டகரியில எத்தனை பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க, குவாலிஃபைட் ஆயிருக்காங்க, எத்தனை பேருக்கு சீட்டு கிடைச்சிருக்கு, அப்ப நம்ம கேட்டகரிக்கு எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கீனா பார்க்கணும். ஸோ ஜென்ரல் கேட்டகரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பிடபிள்யூடி அவங்க இல்லாம 38,000 வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அதுல அப்பியர்ட் இன் போத் பேப்பர்ஸ், இது வந்து ஜேஇ அட்வான்ஸ்க்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 37,000, இதுல குவாலிஃபைட் ஆனவங்க 14,000. ஓகே, அப்போ வந்து அவங்க 37ல இருந்து 14 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குவாலிஃபைட், எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்களோ அத்தனை பேர் எடுத்திருக்காங்க, ஒரு 40% அந்த ரேஞ்சில் எடுக்கிறாங்க. அப்ப நீங்க எவ்வளவு கேண்டிடேட்ஸ் எழுதுறாங்களோ ஒரு 40%குள்ளார நீங்க வர்ற மாதிரி உங்களோட மார்க்கை வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இதுல இருந்து சீட் கிடைச்சவங்க இத்தனை பேர். இதே மாதிரி இதுல வந்துட்டு எஸ் பிடபிள்யூடி ஸ்டேட்டஸ் இருக்கிறவங்க 857 இருந்திருக்காங்க. இதுல 2 பேப்பர்ல அப்பியர் ஆனவங்க 798, குவாலிஃபைட் ஆனவங்க 236, அலாட்டட் சீட் இதுல வந்துட்டு 100 பேர் வந்துட்டு மேபி வேற எங்கேயா போயிருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு சீட் அலாட் பண்ணது 136, இத்தனை சீட் வந்து அவங்க வந்து அலாட் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி தான் ஓபிசி, நான் சிஎல், எஸ்சி, எஸ்டி டோட்டலா பாத்தீங்கன்னா முன்னாடி நம்ம பார்த்த ரேங்க் தான் 1,86,584 ரெஜிஸ்டர் பண்ணாங்க. இத்தனை பேர் 2 பேப்பர் அலாட் பண்ணாங்க, இத்தனை பேர் வந்து குவாலிஃபைட் ஆனாங்க. குவாலிஃபைட் ஆனவங்க தான் ஒரு இதுலயும் கொடுத்துருக்காங்க, எஸ்டில எத்தனை பேர், எஸ்சில எத்தனை பேர், அதுக்கப்புறம் இதுல இருந்து சீட் அலாட் ஆனவங்க இத்தனை பேர் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா வந்துட்டு அவ்வளவு சீட் தான் இருக்கு. ஐஐடிஸ்ல இவங்க வந்து ரொம்ப என்ஐடிஸ் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டாங்க, ஐஐடிஸ் மட்டும்தான் இவங்க கொடுப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து ஜாப். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து மேல், ஃபீமேல், நேஷனாலிட்டி, ஃபாரின் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் இன்க்ளூஷன் இன் ரேங்க் லிஸ்ட். இப்போ வந்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்ல வரணும்னா உங்களுக்கு மினிமம் பர்சன்டேஜ் எவ்வளோ? இப்போ காமன் ரேங்க் லிஸ்ட் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இன் ஈச் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா 8%. ஒரு சப்ஜெக்ட்லையும் மினிமம் 8% எடுக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் அக்ரிகேட் டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஓவராலா 8% எடுத்துருக்கணும். அது இல்லாம 30% இருந்தா நீங்க வந்துட்டு ரேங்க் லிஸ்ட்ல நீங்க வருவீங்க. ஓகே, இதே வந்து என்சிஎல் ரேங்க் லிஸ்ட் பாத்தீங்கன்னா 7.827 இதே மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வரும். அது ப்ரிப்பரேட்டரி கோர்ஸுக்குன்னு பாத்தீங்கன்னா 7.58% இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் மினிமம் பர்சன்டேஜ் ஒன்னுலயும் பாத்தீங்கன்னா 2% இருந்தாலே இவங்களுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க பிசி ரேங்க் லிஸ்ட். அதுக்கப்புறம் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் ஃபார் இன்க்ளூஷன் இன் ரேங்க் லிஸ்ட், அதாவது இவங்க வந்து பெர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க ஓவராலா, இங்க வந்து மார்க்ஸ்ல கொடுத்துருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். காமன் ரேங்க் லிஸ்ட்ல வரணும்னா ஒரு சப்ஜெக்ட்ல ஈச் சப்ஜெக்ட் 10 மார்க்ஸ் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது 10 மார்க்னா பேப்பர் 1ல 10 மார்க்ஸ். அப்ப ஓவராலா பாக்குறப்ப 109 மினிமம் 10, ஆனா அக்ரிகேட் பாத்தீங்கன்னா 109. நீங்க 10 மார்க் கீழே எந்த ஒரு சப்ஜெக்ட்லயும் எடுக்கக்கூடாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப வந்து 10 30 தானே சார், அப்படி கிடையாது. நீங்க 10 மார்க் இப்ப கெமிஸ்ட்ரியில 10 மார்க் எடுத்துட்டு பிசிக்ஸ்ல நீங்க ஒரு 100 மார்க் எடுக்கிறீங்க, மேக்ஸ்ல ஒரு 40 மார்க் எடுக்கிறீங்கன்னா ஓகே. நீங்க இதுல 5 மார்க், இப்ப மேக்ஸ்ல 5 மார்க் எடுத்துட்டு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில நிறைய மார்க் எடுத்தீங்கனாலும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. ஸோ மினிமம் நீங்க வந்துட்டு 10 மார்க்ஸ் எடுக்கணும். மற்றவங்களுக்கு எல்லாம் கம்மி தான், 9, 5, 5 அதாவது எஸ்சிக்கு அப்புறம் வந்துட்டு ஃபுல்லா கம்மியா இருக்கும். ஓபிசி, நான் சிஎலும், ஜெனரல் இடபிள்யூஎஸ் இவங்க 3 பேருக்கு தான் அதிகம். ஓவராலா நீங்க மினிமம் 100 மார்க்ஸ் 98 மார்க்ஸ் 100 மார்க்ஸ் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு குவாலிஃபை, நீங்க வந்து ரேங்க் லிஸ்ட்ல வருவீங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுவே வந்து எஸ்சி இவங்க எல்லாருக்குமே 54, பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 27 இருந்தாலே போதும் அப்படிங்கறதும் சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் இன் வேரியஸ் கேட்டகரிஸ் ஒரு கேட்டகரியா சொல்லிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்க பாத்தீங்கன்னா 0% ஜென்ரல்ல, நான் பிடபிள்யூடி இந்த மாதிரி கேட்டகரி வைஸா ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, எக்ஸ்டென்ட் ஆஃப் ரிலாக்ஸேஷன் இன் குவாலிஃபைங் மார்க்ஸ், அதாச்சும் ரிலாக்ஸேஷன் இவங்களுக்குலாம் 10%, 50% எதுவுமே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 0% அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் ஜென்ரல்ல. அதுவே ஜென்ரல் இடபிள்யூஎஸ்லயும் பாத்தீங்கன்னா 10% ரிலாக்ஸேஷன் தராங்க. அடுத்து ஓபிசி, நான் சிஎல் அவங்களுக்கும் வந்து 10% தான் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எஸ்சி அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 50% வரைக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்கு எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அதுதான் வந்துட்டு இவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா 75% வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு இருக்கு. ஆனா வந்துட்டு பிடபிள்யூடி இங்க வந்து பிடபிள்யூடி கூட இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனா நான் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் கிடையாது. ஸோ ஜென்ரலா இருந்தீங்கன்னா நீங்க உயிரை கொடுத்து தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சாகணும், வேற வழி இல்லை. அதுக்கப்புறம் வந்து ரேங்க் 1 குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் இன் வேரியஸ் கேட்டகரிஸ் ஒரு கேட்டகரிஸ், அதாச்சும் இந்த பையன் தான்
ஓப்பன் கேட்டகரி, அது ஜென்ரல் கேட்டகரியில வேத் லவோட்டி இவர் தான் வந்துட்டு ரேங்க் 1. அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ், இவர் வந்து இடபிள்யூஎஸ்ல ரேங்க் 1, காமன் ரேங்கிங் லிஸ்ட்ல 12th பிளேஸ்ல வராரு. அதுக்கப்புறம் ஓபிசி நான் சிஎல்ல 1ல இருக்கிறவர் காமன் ரேங்கிங் லிஸ்ட்ல 11th பிளேஸ். அடுத்து எஸ்சில ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறவங்க காமன் ரேங்கிங்ல 85 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எஸ்சி கேண்டிடேட்ஸும் நல்லா படிங்க, ஏன்னா டாப் 100க்குள்ளார ஒரு பையன் வந்திருக்கானா அப்ப நிறைய பேர் முன்னாடி வருவாங்க. ஸோ எஸ்சி கேண்டிடேட்ஸும் நிறைய பேர் படிக்கிறாங்க. ஸோ காம்படிஷன் ஹெவி ஆகிட்டு இருக்கு, பார்த்துக்கோங்க. எஸ்டியில் பார்த்தீங்கன்னா ரேங்க் 1 வந்து 105, அடுத்து பிடபிள்யூடி 322, அடுத்து ஜென்ரல் இடபிள்யூஎஸ் பிடபிள்யூடி. முன்னாடியே சொல்லியிருந்தேன் பிடபிள்யூடி வந்துட்டு எல்லா கேட்டகரியும் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரி பார்க்குறப்ப இப்படி இருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் வந்துட்டு யாருமே இல்லை, ஜென்ரல் காமன் ரேங்கிங் லிஸ்ட்ல ஜேஇ அட்வான்ஸ் ரேங்கிங் லிஸ்ட்ல வரல. ஆனால் இவங்களுக்கு வந்து ஐஐடி பாம்பே ஐஐடி குவாஹாட்டி கிடைச்சிருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இவங்க தான் வந்து மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் டாப்பர். இவங்க வந்து ஃபீமேல் டாப்பர். இவங்க வந்து இவர் தான் காமன் ரேங்கிங் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வந்தவர் வேத் லவோட்டி. அதுக்கப்புறம் இவங்களோட பேர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ்ன்ட்டு. இப்போ ஜோன் வைஸா பிரிச்சுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு ஜேஇ அட்வான்ஸ் அந்த ஜோசா கவுன்சிலிங் அப்ப அந்த ஜோனல்ல ஐஐடி பாம்பே ஜோனல்ல பாத்தீங்கன்னா டாப் 10ல வந்தவங்க 3 பேர் வந்திருக்காங்க. டாப் 100ல 30 பேர், டாப் 200 மொத்த குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் இத்தனை பேர். அதே மாதிரி ஐஐடி டெல்லி இந்த மாதிரி வந்துட்டு அவங்க கொடுத்து ஓவரால எத்தனை பேர் குவாலிஃபை ஆயிருக்காங்க அப்படிங்கிறது இங்க வந்து நமக்கு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மார்க்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ரேங்க்டு கேண்டிடேட்ஸ் இன் ஈச் கேட்டகரி. ஒரு கேட்டகரியும் ஃபர்ஸ்ட் வந்தவங்க லாஸ்ட் வந்தவங்க யாரு அப்படிங்கிறது. இப்போ காமன் ரேங்கிங் லிஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்தவங்களோட மார்க் பார்த்துக்கோங்க 355. அதுவே காமன் ரேங்கிங் லிஸ்ட்ல இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை நான் ஒரு ஷார்ட்ஸா கூட அப்லோட் பண்றேன். காமன் ரேங்கிங் லிஸ்ட் ஜேஇ அட்வான்ஸ் 2024ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தவர் 355. அதுவே லாஸ்ட் வந்த பையன் 25,946 காமன் ரேங்கிங் லிஸ்ட்ல அவரோட மார்க் பாருங்க 109. ஸோ உங்களுக்கு மினிமம் மார்க் 109 போன வருஷம் இருந்திருந்தா நீங்க வந்துட்டு 25,000 ரேங்க்ட்ட வந்திருக்கீங்க. இது ஆக்சுவலா வந்துட்டு ரொம்ப பின்னாடி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே 23, 22 பாத்தீங்கன்னா 110 மார்க்குக்கெல்லாம் ஒரு 20,000 குள்ளாரைய ரேங்க் வந்திருக்கலாம். இந்த வருஷம் வந்துட்டு கொஞ்சம் பேப்பர் ஈஸிங்கிறதுனால கொஞ்சம் பின்னாடி போயிடுச்சு, அதுதான் காரணம். மேபி இந்த வருஷம் டஃபா இருந்துச்சுன்னா இந்த மார்க்குக்கு இன்னும் முன்னாடியே வரலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஃபர்ஸ்ட் மார்க் வந்து 107, மேக்ஸ்ல ஓவரால் பாத்தீங்கன்னா 326. அதுவே ஃபைனல் ரேங்க் பாத்தீங்கன்னா 5433. ஜென்ரல் இடபிள்யூஎஸ்ல லாஸ்ட் ரேங்க் பாருங்க 5433 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 98 இவங்களோட கட் ஆஃப் வந்து 98 கடைசியா வாங்குறவங்க இத்தனை பேர் இருந்திருக்காங்க. ஸோ இவர் தான் வந்துட்டு லாஸ்ட் ரேங்க். அதுக்கப்புறம் இங்க பாருங்க ஓபிசி நான் கிரிமினல் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த பையன் வந்து 328, லாஸ்ட் மார்க் இவங்க கேட்டகரியில 98க்கு நல்லா பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜென்ரல் இடபிள்யூஎஸ்ல 98 மார்க்குக்கு 5000 ரேங்க் வருது. அதுவே ஓபிசி நான் கிரிமினல்ல 98 மார்க்குக்கு 92,994 ரேங்க் வருது. இது காரணம் நிறைய கேண்டிடேட்ஸ் இருக்கிறது, அவங்களுக்குள்ள இருக்க காம்படிஷன், அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் காரணம். அதுக்கப்புறம் வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்து எஸ்சி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ்சிக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் பாத்தீங்கன்னா 303. அதுவே லாஸ்ட் ரேங்க் பாத்தீங்கன்னா 5682. ஆனா இவர் எடுத்திருக்க மார்க் பாருங்க 54. ஸோ எஸ்சி கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் மார்க் 54 இருந்தாலே நீங்க வந்து ரேங்கிங்ல வரீங்க. அதுலயும் வந்துட்டு ஓரளவு நல்ல ரேங்கிங்ல எஸ்டிக்கு பாத்தீங்கன்னா 54 எடுத்தீங்கன்னா 1800 ரேங்க்குலாம் ரொம்ப கொடுத்து வச்ச ஒரு விஷயம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு நல்ல காலேஜே கிடைக்கும். ஸோ நீங்க எல்லாம் ஈஸியா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்டி கேண்டிடேட்ஸ் முடிஞ்ச அளவு இந்த ப்ரிவிலேஜை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்து இது அக்ரிகேட்டட் டோட்டல் மார்க்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் ரேங்கிங் லிஸ்ட். இதெல்லாம் வந்து நீங்க பாருங்க எவ்வளவு ரேங்கிங் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ், இதுதான் வந்து நான் போன வீடியோலே சொல்லியிருந்தேன், முன்னாடியே உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். அந்த வீடியோலேயே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கும், எம்எஸ்கியூ இருக்கும், அடுத்து நான் நெகட்டிவ் இன்டிஜர் அதாவது நியூமெரிக்கல் கொஸ்டின்ஸ், அடுத்து மேட்சிங் லிஸ்ட், மேட்ச் த ஃபாலோவிங், இது எல்லாமே இருக்கும். ஒன்றுத்துலேயும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கு, எவ்வளோ மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேப்பர் 2, பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டும் ஒரே மாதிரி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் கொஸ்டின்
பேப்பர் வைஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் வந்து உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 7 அதாச்சும் 80.31% நாட் அட்டெம்ப்டட் அப்படி சொல்லியிருந்தேன். அதுலயும் அட்டன் பண்ண 20%ல ராங் ரெஸ்பான்ஸ் 18.99%. அடுத்து பார்ஷியலி கரெக்ட் ரெஸ்பான்ஸ், அதாச்சும் அது பார்ஷியலி கரெக்டா இருந்தாலும் அட்லாஸ்ட் ராங். அதனால ரெண்டு வந்து சேமா இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பார்ஷியலி கரெக்ட், இதுல கரெக்ட் ரெஸ்பான்ஸ் ஃபுல்லா இது வந்து எம்எஸ்கியூ கொஸ்டின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கொஸ்டின் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம போய் பாருங்க. ரொம்ப சூப்பரான கொஸ்டின், ரொம்ப ஜாலியா இருக்கும். இது வந்து உங்களுக்கு நான் சால்வ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 10 and 11 சால்வ் பண்ணியிருந்தேன். ஏன்னா இந்த ரெண்டு கொஸ்டினுமே வந்துட்டு மோஸ்ட் ரொம்ப சின்னதா இருக்கும். இந்த ரெண்டு கொஸ்டினுமே வந்துட்டு நான் நெகட்டிவ் இன்டீஜர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப குட்டியோண்டா இருக்கும். ஆனா வந்து சால்வ் பண்ணா நடுவுல ஒரு சில இடத்துல சின்னதா நிறைய விஷயம் இருக்கும். அதுல ஸ்டூடெண்ட்ஸ் மாட்டி நிறைய பேர் வந்து ராங் ரெஸ்பான்ஸ் தப்பா அட்டன் பண்ணிட்டாங்க, தப்பான மார்க், அதாச்சும் கால்குலேஷன் மிஸ்டேக்கோ எரரோ பண்ணி நிறைய பேர் இந்த கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணவங்க தப்பாயிடுச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால வந்துட்டு நீங்க அட்டன் பண்றப்ப பார்த்து கேர்ஃபுல்லா அட்டன் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த கொஸ்டின் வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் நாட் அட்டெம்ப்டட் பாத்தீங்கன்னா 24% தான். அப்ப 76%ல 70.9% வந்து ராங். அப்ப மிச்சம் வந்து ஒரு 5.1 அவ்வளவுதான் வந்துட்டு கரெக்டா அட்டன் பண்ணிருக்காங்க. இப்ப நினைச்சு பாருங்க, இந்த கொஸ்டின்ல வந்துட்டு கேர்லெஸ்னஸ் இல்லாம நீங்க வந்து சால்வ் பண்ணணும், அவ்வளவுதான். இதுவும் ஈஸியா தான் இருக்கும். இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு அதை பத்தி அவ்வளவா தெரியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு பேப்பர் டூ வந்துட்டு இதுலயும் வந்துட்டு ஒரு கொஸ்டின் மட்டும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கொஸ்டின் நம்பர் 5 மட்டும் தான் 71. அதாவது பேப்பர் 1 அளவுக்கு பேப்பர் 2 டிஃபிகல்ட்டா இல்லை. ஆல்மோஸ்ட் நீங்க இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னாலே தெரியும், இது மட்டும் தான் மோஸ்ட் நாட் அட்டெம்ப்டட் கொஸ்டினா இருக்கு. இந்த கொஸ்டின் நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்றேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து இவங்க டோட்டல் மார்க்ஸ் அதுக்கான கிராஃப்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு அக்ரிகேட்டட் மார்க்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் நீங்க வந்து கோ த்ரூ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜோன் வைஸ் கேட்டகரி வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலிஜிபிள் ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட்ஸ். இதுல எப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஐடி பாம்பே, ஐஐடி டெல்லி, ஐஐடி குவாஹாட்டி, ஐஐடி கான்பூர், அடுத்து ஐஐடி புவனேஸ்வர், ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி ரூர்க்கி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்படிதான் ஜோனல் வைஸா பிரிச்சிருப்பாங்க. ஜோனல் வைஸா பிரிச்சு ஒன்னொன்னுத்துக்கும் இப்ப ஐஐடி பாம்பேன்னு இப்ப ஐஐடி மெட்ராஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து சுத்தி இருக்க எல்லா ஸ்டேட்டையும் கவர் பண்ணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தமிழ்நாடு, ஹைதராபாத் அந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு சில ஸ்டேட்ஸை கவர் பண்ணும். ஏன்னா இவங்க தான் வந்துட்டு ஜோன், இவங்க தான் வந்துட்டு அந்த ஜாப்ல வரவங்க. ஸோ அதனால இவங்களுக்குள்ளாதான் அந்த ஜோனல் வைஸ் பிரிச்சிருப்பாங்க. நீங்க நினைக்கலாம் சார் ஐஐடி திருப்பதி இருக்கே ஆந்திராக்குன்ட்டு, அதெல்லாம் நியூ ஐஐடி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்கள ஜாப்குள்ளார வரமாட்டாங்க, இவங்க தான் ஜாப்ல வருவாங்க. ஓகே, அதனாலதான் ஸோ இதில் வைஸா இவங்க பிரிச்சு ஒரு ஜோனுக்கும் எத்தனை கேண்டிடேட்ஸ் சூஸ் பண்றோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐஐடி மெட்ராஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா 5661 ஜெனரல் கேட்டகரி. இதே மாதிரி ஒருத்தங்களா பாத்தீங்கன்னா 45,000 மொத்தமா வந்துட்டு இவங்க ஜோன் கீழே எலிஜிபிள் ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட்ஸ் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் அப்படின்ட்டு ஒருத்தவங்களும் கொடுத்துருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து நீங்க பாத்துக்கலாம். இதனால நமக்கு ரொம்ப இந்த டேட்டானால நமக்கு ரொம்ப நிறைய விஷயம் தேவையில்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வேணா நீங்க ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கலாம், ஜோனல் வைஸ் எப்படி வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு வந்து முக்கியமா தெரியுது கேட்டகரி வைஸ் தான், ஏன்னா அதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா சென்டர் எங்கெங்கெல்லாம் சென்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஜேஇ அட்வான்ஸ் சென்டர், அவ்வளவுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கண்டென்ட் எதுவும் ரொம்ப இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் காமன் ரேங்கிங் லிஸ்ட் சார்ட்டட் பை ரோல் நம்பர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ரோல் நம்பர் வைஸ் அவங்களோட ரேங்கிங் லிஸ்ட் என்ன அப்படின்ட்டு அதாச்சும் ஃபர்ஸ்ட்ல இருந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு சும்மா அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி எல்லா ரோல் நம்பர்ஸ்க்கும் நான் வந்து ரேங்கிங் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு. இதெல்லாம் நீங்க வேணா செக் பண்ணிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளவுதான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லா. ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சும்மா நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் வேற என்ன இதுக்கப்புறம் இருக்குன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இன் கிளாஸ் 12. ஸோ கிளாஸ் 12 நம்ம முன்னாடியே பார்த்தது தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 75% அக்ரிகேட்டர் மார்க்ஸ் இருக்கணும் கிளாஸ் 12ல. அதுவே வந்து எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 65% போதும். மஸ்ட் பி வித்தின் த கேட்டகரி வைஸ் டாப் 20% ஆஃப் சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸ். அப்படி மேபி உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வேணும்னா நீங்க வந்து டாப் 20% இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டகரி வைஸ். அடுத்து பெர்சன்டைல் கால்குலேஷன் வில் பி டன் ஃபார் ஆல் த ரெக்வயர்ட் சப்ஜெக்ட்ஸ் இன் சிங்கிள் அகடமிக் இயர் ஒன்லி. அந்த வருஷத்துக்கான இது மட்டும் தான் அவங்க வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற சொல்லிருக்காங்க. அப்பியரிங் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் இன் போர்டு எக்ஸாமினேஷன்
can either appear in one or more subject and secure 75% aggregator marks. அப்படி அதாச்சு இது வந்துட்டு நம்ம போர்டுல தமிழ்நாடு போர்டுல இல்ல, ஒரு சில போர்டு எக்ஸாம்ல இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் வேணா எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த மார்க்ஸ் ஸ்கோர்ட் in the following 5 subjects will be considered for the calculating the aggregator marks. Aggregator marks பாத்தீங்கன்னா இந்த subject of physics, chemistry, maths, language அதுக்கு இதெல்லாம் வந்துட்டு நாங்க எடுத்துப்போம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. For calculation of total marks for 5 subject, if the marks answered in a subject is not out of 100, then the marks will be scaled up or down to 100 so that a total அதாச்சு மேபி வந்து அவங்க 100க்கு இல்லாம 200, இப்ப நமக்கெல்லாம் முன்னாடி பாத்தீங்கன்னா 200 மார்க்ஸ்னு இருந்துச்சு, அந்த மாதிரி இருந்தா அவங்க வந்து 100க்கு எடுத்து நாங்க வந்து அக்ரிகேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிருக்காங்க. If a board awards only letter grades, ஸோ இதெல்லாம் வந்துட்டு கிரேட் சிஸ்டம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வந்து கிரேட் ஷீட் கேண்டிடேட் ஷுட் அப்டைன் ஏ சர்டிஃபிகேட் ஃப்ரம் போர்ட். இது மாதிரிலாம் இது வந்து நமக்கு இதுல எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா மற்ற எந்த போர்டில் அப்படி பண்றாங்கன்னு தெரியல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்லி இது வந்துட்டு கிரேட் சிஸ்டம் நம்ம இதுல இல்லை. அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு சிலவங்க வந்து இந்த ரீஅப்பியர் ஆவாங்க, அதுல பெஸ்ட் ஆஃப் 2 அதான் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி நம்ம யாரும் ஃபேஸ் பண்ண மாட்டோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி யாராச்சும் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து கட் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் த டாப் 20%. நீங்க வந்து கேட்டகரி வைஸ் டாப் 20ல வந்தீங்கன்னா ஒரு சில ரிலாக்ஸேஷன் இருக்குன்னு நான் சொன்னேன். அதுல ஒண்ணுதான் இந்த 75% அதெல்லாம். ஸோ the category wise cut off marks for 20% are calculated based on the marks scored by the successful candidate who appeared in their respective boards. அவங்களுக்கு வந்து அந்த வருஷம் பர்டிகுலர் இயர்ல தான் அவங்க வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. the cut off marks for PWD candidates be same as the lowest of the cut off marks. அதாச்சும் இருக்கலே lowest of the cut off marks for general. அதாச்சும் அவங்களோட கட் ஆஃப் மார்க் PWD கேண்டிடேட்ஸோட கட் ஆஃப் மார்க் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரியில இருக்கலே லோவஸ்ட் மார்க் என்ன, ஜெனரல் இடபிள்யூஎஸ்ல இருக்கலே லோவஸ்ட் மார்க், இந்த மாதிரி ஈச் கேட்டகரியில லோவஸ்ட் மார்க் அதுதான் அவங்களோட அதிகபட்ச கட் ஆஃப், அதுதான் அவங்க வந்து ரீச் பண்ண வேண்டியது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு 5% எல்லா ஓவராலா அவங்களுக்கு வந்து ஒரு கேட்டகரியில 5% கொட்டா உண்டு. ஸோ இதெல்லாம் சொல்லிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது ஓவரால் எல்லாமே நமக்கு தேவையில்லை. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்துக்கோங்க 75% அதான் சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோசா கவுன்சிலிங் 5 days அந்த ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் என்னென்ன நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ ரவுண்ட் 3, ரவுண்ட் 4, ரவுண்ட் 5ல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NIT சிஸ்டம் ஒன்லி வேணுமா அதெல்லாம் வந்துட்டு அதாச்சும் உங்களுக்கு அப்பவே தெரிஞ்சிடும் உங்களுக்கு எங்கே சீட் கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்படி ஃபைனல் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் NIT சிஸ்டம் IIT + NIT சிஸ்டம் தனியாக பிரிச்சுருவாங்க. நீங்கள் எது கீழே வரீங்கிறத நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக போய்க்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து சீட் மேட்ரிக்ஸ் பார்த்துக்கோங்க. IIT புவனேஸ்வரில் எவ்வளோ சீட் இருக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா 397 சீட் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃபீமேல் ஒன்லி இன்க்ளூடிங் சூப்பர் நியூமரரி அவங்களையும் சேர்த்து 99 சீட் வந்துட்டு அவங்களுக்கு ஒதுக்கிடுறாங்க. இது மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்லயும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கோங்க. உங்களோட ட்ரீம் இன்ஸ்டியூட்ல எத்தனை பேர் வந்துட்டு ஜாயின் பண்ணிருக்காங்க உங்க கேட்டகரியில, அப்ப வந்து எந்த கேட்டகரிக்கு அவங்க அதிக ப்ரிஃபரன்ஸ் தராங்க அப்படிங்கறத எல்லாத்தையுமே வந்து நீங்க ஓவராலா நோட்டீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாயிண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் கமிட்டி ரிப்போர்ட் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஸ்டேட் ஆல் இந்தியா சீட் பூல் திரும்ப அதே தான் வந்துட்டு அவங்க திரும்ப சொல்லிருக்காங்க. ப்ரோக்ராம் வைஸ் கொடுத்துருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ IIT பாம்பேல என்விரான்மெண்டல் சயின்ஸ் இதை வந்து எத்தனை பேர் சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் உங்களோட எந்த கோர்ஸ் வேணுமோ அதையும் வந்து நீங்க இந்த இதுலயே நீங்க வந்துட்டு பொறுமையா இதை வந்துட்டு நீங்க தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்சர்வ் பண்ணணும். ஏன்னா எல்லா கோர்ஸையும் நான் என்னால் வந்து சொல்ல முடியாது. ஸோ நீங்களே வந்து பாருங்க உங்களோட பிடிச்ச கோர்ஸ் எத்தனை பேர் சூஸ் பண்ணிருக்காங்க, எத்தனை சீட்டு வந்துட்டு உங்க கேட்டகரியில எத்தனை பேர் சூஸ் பண்ணாம விட்டுருக்காங்க. அப்ப இந்த வருஷம் நம்ம சூஸ் பண்ணலாமா வேண்டாமா அது எல்லாமே நீங்க வந்து சூஸ் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க. அவ்வளவுதான் பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஃபுல்லா இதே மாதிரி தான் இருக்கும். நீங்க வந்து கோ த்ரூ பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் லாஸ்ட் ரேங்க் கேண்டிடேட் ஆஃபர்ட் அட்மிஷன். ஸோ காமன் ரேங்கிங் லிஸ்ட்ல இந்த ரேங்கிங் வரைக்கும் அவங்க வந்து கடைசி சீட் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ஒரு கேட்டகரியில அவங்க வந்து சொல்லிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது எல்லா டேட்டாவுமே ரொம்ப முக்கியம். இதை வச்சு நீங்க வந்து மோட்டிவேட் பண்ணிக்கலாம், நீங்க இப்பவே அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் இதை நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணா ரொம்ப நேரம் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இன்னும் இதை ஃபுல்லா ஃபர்தரா நீங்க கோ த்ரூ பண்ணுங்க. நான் சொன்னதுல இதுக்கே பாத்தீங்கன்னா 50 minutes கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நான் சொன்ன வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நீங்க இந்த PDF பாருங்க. அப்படி இந்த PDF கிடைக்கலன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்படின்லாம் கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன், அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன்.
ஃபர்தரா உங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்கு, இன்னும் இல்ல சார் எனக்கு வந்து இது ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னாலும் சொல்லுங்க. பேஜ் நம்பர் 255ல நான் விட்டுருக்கேன். இதுக்கப்புறம் மோஸ்ட்லி இதே மாதிரி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். ரொம்ப நிறைய ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்காது. ஸோ நீங்க பாருங்க. அப்படி உங்களுக்கு பார்த்துட்டு இன்னும் எனக்கு டவுட் இருக்கு சார் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்க, நான் கண்டிப்பா பண்றேன். ஸோ ரொம்ப ஹாப்பி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் சொல்றது இல்லை, ஆனா இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். மேபி ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, பை பாய். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.